ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா கை வந்து எப்படி உடம்பு துணியோட பாடி துணியோட எப்படி கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறது. அதோட நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரணும். அக்கிள் கிட்ட வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும். அதை எப்படி வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கைக்குழி எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ உடம்பு துணி, அதாவது நம்ம உடம்போட துணியை, அதாவது எல்லாமே வந்து தச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டு இது பாருங்கள். முன்னாடி டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து முன்னாடி பார்ட்டு, இது வந்து பின்னாடி பார்ட்டு. இது நடுவில் சென்டரில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம். இப்படி வந்து கரெக்டாக இந்த உடம்பு துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போதே வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அந்த கை குழி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றியெல்லாம் தைக்க முடியாது, கரெக்டாக தான் வந்து தைக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி அந்த உடம்பு துணியோடு வச்சு பார்க்கும்போது அந்த குழி வந்து எந்த சைடு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன் சைடு, அதாவது முன்னாடி பக்கம் வரா மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் எஃப்ன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அது ஃப்ரண்ட் சைடு வரா மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம உடம்பு துணியில் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடமும் நம்ம கையில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து அர்கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடமும் ஒரே இடத்துல இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம், அதோட மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கை வந்து சென்டரில் நம்ம அர்கட் பண்ணியிருப்போம், அந்த இடமும் இந்த ரெண்டு இடமும் வந்து ஒன்றா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கை வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கழுத்து பக்கத்துலேருந்து தான் நான் வந்து கையை வைக்கிறேன், அதாவது உடம்பு துணி மேலே கழுத்து பக்கத்துலேருந்து வந்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது பாடியோடைய மேல் துணியும் கையோட மேல் துணியும் ஒன்றா வந்து ஒட்டி இருக்கணும். லைனிங் துணி, உடம்போடைய லைனிங் துணி கீழே இருக்கணும், கையோட லைனிங் துணி வந்து மேலே இருக்கணும். அதாவது நெல்லை பக்கமும் ஒன்றா ஒட்டி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கை துணியை அந்த பாடி துணி மேலே அந்த ஆம்கோலை சுற்றி வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணும். அதாவது லூஸ் விடவும் கூடாது, ரொம்ப இழுத்து பிடிக்கவும் கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து விரலை வச்சு அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கை துணியை விட பாடி துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கையை வந்து அந்த பாடி துணியிலேருந்து முனையிலேருந்து வச்சு தச்சுட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி சென்டரில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு அது எந்த இடத்துல நிற்கிதோ அங்கேருந்து தான் நம்ம தைச்சிட்டு வரணும். பாடி துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, கை துணி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டுத்தையும் நேராக வச்சு தைச்சிட்டு வரக்கூடாது. நமக்கு அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் கையோடைய அந்த மேல் நடுவில் வந்து சென்டரில் ஒரு அர்கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுவும் கரெக்டாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் கரெக்டாக வந்தால் போதும். இப்போது நம்ம கையையும் இழுத்து வைக்கக்கூடாது, பாடி துணியும் இழுத்து வைக்கக்கூடாது, அப்படியே லூஸ் விட்டா மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டரும் அந்த சென்டர் அர்கத்தும் கரெக்டாக நேராக வந்து வந்திருக்கு. அங்கே துணி வந்து நான் லைட்டாக மடிக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து மடியலை, அது கார்னர் வந்து திரும்புறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வரும். நீங்கள் அப்படியே வந்து தைச்சிட்டு வாங்க. பின்னாடி தையல் வந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த துணியுமே வந்து மடிச்சுலாம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து அப்படியே லூஸ் விட்டு தைச்சிட்டு வாங்க. இதில் மெயினாக வந்து ரெண்டு துணியுமே வந்து கரெக்டாக தைக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதுனால மேலே இருக்க லைனிங்கில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், கீழே இருக்க அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து சரியாமல் விட்டுடுவோம். அந்த மாதிரி விடாமல் கரெக்டாக பார்த்து தைச்சிட்டு வாங்க. முடிஞ்சால் நீங்கள் முன்னாடியே ஒரு தையல் போட்டுட்டு கூட, அதாவது கையோட லைனிங்கும் ஒரிஜினல் துணியுமே மேல் துணியுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைச்சிட்டு வரலாம். நான் வந்து அப்படியே தைச்சிட்டு வரேன், நான் உங்களுக்கு தைச்சிட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கையை விட பாடி துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அது நம்ம வந்து லாஸ்ட்டாக அளவு எடுத்துகிட்டு மீதி இருந்தால் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சென்டர் பண்ணி தைக்க வேண்டியது வந்து ஷோல்டர்லேருந்து தான் நம்ம சென்டர் பண்ணி தைக்கணும். இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ துணி விட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அந்த துணியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், தையல் போட்ட இடத்துல பாருங்கள், எந்த துணியுமே வந்து நான் மடிஞ்சிருக்காது. தைக்கும்போது அப்படி தெரியும், ஆனால் மடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து கர்வாக இருக்கிறதுனால நம்ம வளைச்சி தைக்கும்போது அந்த இடத்துல துணி மடங்குற மாதிரி தெரியும், ஆனால் வந்து துணி மடங்காது. இப்போ இந்த மாதிரி 2 தையல் வந்து போட்டுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி பிரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எந்த துணியுமே வந்து மாட்டியிருக்காது, அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு துணியுமே
ஒரு ஊசி அளவு கூட வந்து மடிக்கக்கூடாது, கரெக்டாக வந்து வரணும். இது கை ஜாயின் பண்ணும்போது மட்டும் நீங்கள் எந்த துணியும் இழுத்து வந்து வச்சு தைக்கக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து தைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது கை குழி வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து புரியும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பாடி வந்து அளவு எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸோட அளவை வச்சு நம்ம அளவு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கலாம். இப்போ கையோட அளவு வந்து அளந்துக்கலாம். கையோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அர்கத் பண்ண இடத்துல கரெக்டாக வந்து தையல் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு துணி மட்டும் கொஞ்சம் என்ன ஆகுனா கொஞ்சம் நகண்டு போகும். நீங்கள் அந்த அர்கத்தை எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைக்கணும்னு கிடையாது. நீங்கள் ப்ளவுஸை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரை மட்டும் கரெக்ட் பண்ணி நேராக வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைச்சிட்டு வாங்க. அந்த கை மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையையும் பாடியும் ஜாயின் பண்ண துணி இருக்குது இல்லையா, அது வந்து கைப்பக்கம் மேலே வரா மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறப்போ இந்த துணி இருக்குது இல்லையா, இது வந்து மேல் பக்கம் வரா மாதிரி கைப்பக்கம் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். எந்த துணியுமே மேலே ஏறி இறங்கி வந்து வராமல் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து கை கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதோட நம்மளோட ப்ளவுஸுமே வந்து கரெக்டாக தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிடலாம்.